2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பம்னே சொல்லலாம். ஒரு பத்திரிகையாளரா இந்த ரிசல்ட்ஸ் அலசும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அத்தனை பெரிய அரசியல் மாற்றத்தையும் அந்த பயணத்தையே முடக்க பார்த்த ஒரு பெரிய துயர சம்பவத்தையும் பத்தி தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். சுமார் 60 வருஷமா தமிழ்நாட்டில் இருந்த திராவிட கட்சிகளோட இருமுனை ஆதிக்கத்தை நடிகர் விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம், அதாவது த.வே.க. சுக்கு நொறா உடைச்சிருக்காங்க. 108 இடங்களை பிடிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆளுங்கட்சியான திமுக 59 இடங்கள்லயும், அதிமுக 47 இடங்கள்லயும் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இந்த பிரம்மாண்டமான வரலாற்று வெற்றியை முழுசா புரிஞ்சுக்கணும்னா தேர்தல் பிரச்சார நேரத்துல நடந்த ஒரு மிக இருண்ட தருணத்தை பத்தி நாம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். செப்டம்பர் 27, 2025 அன்னைக்கு நடந்த அந்த பேரழிவை மக்கள் எப்படி பார்த்தாங்க, அதை கட்சி எப்படி எதிர்கொண்டாங்கன்னு பாக்குறது ரொம்பவே முக்கியம். சரியா சொல்லணும்னா தேர்தலுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி கரூர்ல நடந்த அந்த பெரும் துயரச் சம்பவத்தை பத்தி இப்ப டீப்பா பார்ப்போம். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? காலையில 11 மணிக்கே அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு திறந்த வழியில கொளுத்துற வயல்ல மக்கள் குவிய தொடங்குறாங்க. பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு சாயங்காலம் ரொம்ப தாமதமா விஜய் மேடைக்கு வர்றாரு. அவர் வந்த சில நிமிஷத்திலேயே, அதாவது இரவு 7:45 மணிக்கு மேடையை நோக்கி மக்கள் முண்டியடிச்சதால ஒரு மாபெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெரிய உயிர் சேதமே நடந்துருச்சு. நிர்வாக தரப்புல எவ்வளோ பெரிய கோளாறு நடந்திருக்குன்னு இந்த தரவுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும். அதிகபட்சமா 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல 60,000 பேருக்கு மேல குவிஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு திட்டமிடல் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இதனால 9 குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமா இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளரா இதை பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய நிர்வாக வீழ்ச்சின்னு தான் சொல்ல தோணுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இயல்பா நடக்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கும் தாவேக்கவுக்கும் இடையில ஒரு பெரிய வார்த்தை போரே ஆரம்பமாச்சு. அதை நாம நடுநிலையோட பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டு தரப்புக்கும் இடையில இருந்த அந்த நேரடி முரண்பாடு தான் இதுல ரொம்ப முக்கியம். போலீஸும் சரி, திமுகவும் சரி, தங்களோட அரசியல் பலத்தை காட்டுறதுக்காக த.வே.க.வை வேணுன்னே 4 மணி நேரம் தாமதம் செஞ்சாங்கன்னோ, பாதுகாப்பு விதிகளை மீறினாங்கன்னோ எஃப்ஐஆர்ல குற்றம் சாட்டுறாங்க. ஆனா த.வே.க. தரப்புல இது அரசாங்கத்தோட சதி, திட்டமிட்ட மின்தடை செஞ்சு எங்களை முடக்க பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா கரூர் சம்பவம் மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒரு மாபெரும் சர்ச்சை புயலோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். கரூர் பள்ளிகள் ஒரு பக்கம் இருக்க, அந்த கூட்டம் விஜயோட ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம மனைவி சங்கீதா கூட விவாகரத்துன்னு சொந்த வாழ்க்கை சர்ச்சைகள், நடிகை திரிஷா கூட வதந்திகள், அப்புறம் ஒரு இஃப்தார் நிகழ்வால வந்த ஃபத்வான்னு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வெடிச்சது. இத்தனை நாளா விஜய் காப்பாத்தி வச்சிருந்த அந்த ஃபேமிலி மேன் இமேஜை இந்த சர்ச்சைகள் மொத்தமா காலி பண்ண பார்த்துச்சு. இவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தப்போ மக்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சமூகவியல் மாற்றம் நடந்துச்சு. 85.1% வாக்குப்பதிவு. இது சாதாரண நம்பர் இல்லைங்க. முந்தைய தேர்தல்களை விட 11% அதிகம். குறிப்பா முதல் முறை வாக்களிக்க வந்த இளைய தலைமுறையோட மாபெரும் அலையால தமிழ்நாடு ஒரு புது ரெக்கார்ட் பண்ணுச்சு. சமூகவியல் ரீதியா பார்த்தா இன்றைய ஜென்சி வாக்காளர்கள், அதாவது இந்த இளைய தலைமுறை ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ஒரு தலைவரோட சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளையும் நிர்வாக சர்ச்சைகளையும் அந்த கட்சியோட முக்கியமான கொள்கைகளோட அவங்க ஒன்று சேர்த்து குழப்பிக்கிறது கிடையாது. ரெண்டையும் பிரிச்சு பார்க்குற பக்குவமா அவங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம், இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியிலையும் த.வே.க. தங்களோட கொள்கைகள்ல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்யறது, கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது, பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களோட இடதுசாரி சிந்தனைகளை கையில் எடுக்கிறது, குறிப்பா வலதுசாரி அரசியலை முற்றிலுமா நிராகரிச்சு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்போன்னு உறுதியா நின்றாங்க. இந்த கொள்கைகள் தான் இளைய தலைமுறை கிட்ட ரொம்ப ஆழமா ரீச் ஆச்சு. இதோட ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா? அத்தனை தனிப்பட்ட அவதூறுகளையும் தாண்டி கரூர் சம்பவத்தோட தாக்கத்துல இருந்து தங்களை முழுசா தற்காத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 35% வாக்குகளை த.வே.க. அள்ளி இருக்காங்க. திமுக, அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட இது ரொம்பவே அதிகம். இந்த அலசலோட இறுதியா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தனிப்பட்ட அவதூறுகளும் பழைய கால அரசியல் தாக்குதல்களும் இனி எடுபடாதா? கொள்கை சார்ந்த நவீன வாக்காளர்கள் அரசியலோட பழைய விதிகளை மொத்தமா மாத்தி எழுதிட்டாங்களா? பிரபலங்களோட அரசியல் எதிர்காலத்துல இன்னும் எப்படி மாறப்போகுது? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா யோசிச்சுக்காருங்க.